சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்காகவே நம்ம வெப்சைட் கொண்டு வந்தாச்சுங்க. நம்மளோட வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தாங்க இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க நான் சொல்லி காட்டுறேன். 3 இதுதான் நம்ம வெப்சைட் லிங்குங்க. இதை கிளிக் பண்ணால் போதும். இது நாங்கள் எங்கே வச்சுருப்போம்னா இன்ஸ்டாவோட பயோவில் வச்சுருப்போம். இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். கார்த்திகா சாரீ கலெக்ஷன். நீங்கள் ஓப்பன் ஆனோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ யூஸருங்கிறதுனால சைன் அப் பண்ணிக்கணும். சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணணும். இங்கே பாருங்கள் சைன் அப். இதை கிளிக் பண்ணணும். நேமு, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு எப்படி பண்ணணுங்க நான் சொல்லித்தரேன். நாங்கள் பாருங்கள் என்னோடய நேமு பாஸ்வேர்டெலாம் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். பாஸ்வேர்டு வந்து 6 டிஜிட் இருக்கணும். அதை இடத்துல இதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா, கண்டினியூ கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி உள்ளே ஓப்பன் ஆயிரும். உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேட்டகரியில் வந்து சாரீஸ்ன்னு இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 6 சாரீஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் 6 சாரீஸு. இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பாருங்கள் இதில் வந்து ஆட் டு கார்ட் இருக்க அந்த சாரீ ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஆட் டு கார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ரேட்டு எல்லாமே வந்துடும். இதில் வந்து உங்களோட அட்ரஸ் கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணணும். ஆட் நியூ அட்ரஸ்னு ஒன்று இருக்கா, ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்து உங்களோட அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அதுவும் நான் லைவாக ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்பாட்டில் இங்கே பாருங்கள் எங்களோட அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டேன். இதில் வந்து நேமு அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக, பின்கோடு கம்பல்சரிங்க. அதுமாதிரி லேண்ட்மார்க் இருந்தாலும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு அட்டை சேவ் கொடுத்துட்டாலே போதும். ஆல்ரெடி ஓகே ஆயிரும். இங்கே பாருங்கள் ஓகே ஆயிடுச்சு. அடுத்தால நீங்கள் பேக் வந்துட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டுன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இந்த மாதிரி கேட்கும். அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு பே நவ் கொடுங்க. பே நவ் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆப்ஷனுக்கு போகும் அப்படின்னா, இந்த மாதிரி ரேசர் பேக்கில் போய் பார்கோடு ஸ்கேன் ஆயிரும். நீங்கள் இதுக்கு ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்ன நடக்குங்கிறதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பார்கோடு வருங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் சரி, இல்லை கூகுள் பே, ஃபோன்பேயில் நீங்கள் பிடிச்சாலும் சரி. இங்கே பாருங்கள் நான் பணம் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் ஆனோன்னா அங்கே ஸ்க்ரீனில் என்ன நடக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ப்ராசஸிங் கன்ஃபார்ம் பேமெண்ட்டு உங்களுக்கு பாருங்கள். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். இனிமேல் வந்து உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிட்டுங்கிறதையும் அங்கே காமிச்சிடும். நின்றுடா அடுத்தால இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். அங்கே உங்களுக்கு பெண்டிங்னு இருக்கும். அவங்க அக்செப்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிரும். வியூ டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸு, ஆர்டர் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அவங்களும் உங்களோட ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆர்டர் ப்ளேஸில் ஆயிடுச்சு. ரெடி டு ஷிப்புக்கு போயிடுச்சு. அதாவது அவங்க பேக் பண்ணி அனுப்பினோடனே இல்லை இன் டிரான்சிட்னு வந்துடும். இந்த இன் டிரான்சிட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் நம்பரு, உங்களோட பார்சல் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிடுவாங்க. டெலிவரி ஆர்டர்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெலிவரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். ரொம்ப ஈஸிங்க.